ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சௌராஷ்டிரா ஸ்டைலில் சூப்பரான ஒரு மோர் குழம்புங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய சூப்பரான மோர் குழம்பு. ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோர் குழம்புக்கு நான் ஆல்ரெடி பச்சரிசி எடுத்து பவுலில் வச்சுருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். சௌராஷ்டிரா ஸ்டைலில் நாங்கள் கடலைப்பருப்பு சேர்க்க மாட்டோம். ஸோ தமிழ் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க. சில பேர் அந்த பச்சரிசியும் சேர்க்க மாட்டாங்க. பட் நாங்கள் சௌராஷ்டிரா ஸ்டைலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1.25 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, அந்த பருப்பு தான் நான் சேர்த்து போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு எடுத்து உடச்சி பார்த்து கையால் உடைக்க முடியணும். ஸோ அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் தேங்காய் துருவல் உங்ககிட்ட இல்லை, தேங்காய் சில்லு தான் இருந்துச்சுன்னா அதை சேர்த்திங்கன்னா அதை முதல்ல ஒரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவலாகவே சேர்க்குறதுனால இதிலே எல்லாத்தையும் போட்டு நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்படும். அதுக்காக நான் சொன்னேன் அந்த டிப்பு. ஸோ இப்போ நான் ஊற வச்சுருந்த பச்சரிசியும் தோரம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 சின்ன வெங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா காற்றுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நாம் தமிழ் ஸ்டைலில் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் சௌராஷ்டிரா ஸ்டைலில் இந்த வேரியேஷனில் சீரகம் 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் மிளகும் நாங்கள் சேர்த்துக்குவோம். ஸோ அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு கலர் பத்தலைன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் வரும் அந்த வீடியோ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம், இது பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம். நான் இந்த டப்பா பெருங்காயத்தூள் விட இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா கட்டி பெருங்காயம், ஆர்கானிக் கட்டி பெருங்காயம் வாங்கி ஸோ அதை நான் மிக்சியில் அரைச்சி இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி. டப்பா பெருங்காயத்தில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் மட்டும் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸும் இருக்கும் இல்லையா. பட் பியூர் பெருங்காயம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பியூர் பெருங்காயம் தான் சேர்த்து பண்ணுவாங்க சமையலுக்கு. ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் இப்போலாம் கட்டி பெருங்காயம் வாங்கி அது ட்ரை மிக்ஸி ஜாரில் ஓட்டி இது மாதிரி சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி சேர்த்து இது மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் இப்போ சொன்னேன் இல்லை எனக்கு மஞ்சத்தூள் பத்தலைன்னு. ஸோ அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு லைட்டாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது ப்ளைன் மோர் குழம்புங்க. ஸோ நான் காய் போட்டு பண்ணுறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மோர் குழம்பு செய்கிற பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ சப்போஸ் நீங்கள் காய் மட்டும் சேர்க்குறீங்கன்னா இந்த காயை தனியாக மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீர்க்காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது சொரக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் பூசணிக்காய், இதெல்லாம் மோர் குழம்புக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி காய் சேர்த்து பண்ணிங்கனாலும் சரி, இது சேர்க்காமே இந்த சௌராஷ்டிரா ஸ்டைல் மோர் குழம்பு இன்னுமே குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சீரகம், பச்சரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேங்காய் நிறையா சேர்க்குறோம். அப்புறம் மோர் சேர்ப்போம். அதனால் எல்லாமே சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப குளிர்ச்சிங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு ரெகுலர் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறது லைட்டாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தான் நிறையா இருக்கணும். ஸோ இந்த நெய் லைட்டாக சேர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இந்த மோர் குழம்புக்கு. அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்த பிறகு எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு 3/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளி அது மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வரமிளகாவில் இருக்க விதையை நீக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை 4ஐயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் பரட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்.
சப்போஸ் நீங்கள் காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த தாளிப்பு சேர்த்த பிறகு நீங்கள் இந்த காய் வேக வச்ச காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரைப்பை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைப்பை சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளைன் மோர்க்குழம்பு செய்கிறதுனால காய் எதுவும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்து போட்டு அதுக்கப்புறம் அரைப்பை சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வேக விடணும். ஏன்னா இதில் தேங்காய் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நடுவில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு தேவையான அளவு 1.5 கப்பு தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. ஏன்னா கொதிக்க அதுவும் திக்காகும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கராகி அடி பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஃப்ளேம் லெவலில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளேம் லெவலில் வச்சு பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து டைல்யூட்டாக வச்சுக்கோங்க லைட்டாக. அப்போ தான் வந்து சூப்பராக வந்து கொதிச்சு வரும். ஸோ அந்த கேப்பில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம எந்த கப்பில் வந்து எல்லாமே மெஷர் பண்ணுவோம், மற்ற திங்ஸ்லாம் மெஷர் பண்ணுவோம், அதே கப்பில் நான் தயிர் வந்து 3 கப்பு தயிர் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இது வந்து மோராக சேர்க்க போகிறது கிடையாது. இது நம்ம தயிராக அதில் சேர்ப்போம். அதில் இருக்க தண்ணி கூட கலந்து நமக்கு மோர் குழம்பு பட்டர் மில்க் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து திக்காகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். இன்னும் அந்த இஞ்சி வாசமும் துவரம்பருப்பு வாசமும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே டேஸ்ட்டு வந்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மோரை வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே திக்கானதுனால நான் வந்து இன்னும் ஒரு 1.5 கப்பு தண்ணி வந்து அப்போ சேர்த்துக்கிட்டேன். இது நீங்கள் ஆரம்பத்துலேயே 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாமே நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணியில் தான் வந்து அது வந்து நல்லா வெந்து வரும். ஸோ அதனால் ஆரம்பத்தில் நான் 1.5 கப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆனால் மெயின் திங் அடிப்பிடிக்காமல் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அது மட்டும் தான் இதில் மெயின் திங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இதோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். உங்களுக்கு சப்போஸ் பச்சரிசியோ பருப்போ சரியாக வேகலைன்னா லைட்டாக வயிறு வலி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா வந்துடுச்சா வெந்துடுச்சாங்கிறது தெரியும். நானும் அதே மாதிரி ஒரு 2-3 டைம் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இது வெந்து வர கேப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கல இல்லையா, ஒரு லோ ஃப்ளேமில் தானே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் வந்து வெந்த பிறகு இது மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனில் அடித்து வச்சுருந்த தயிரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது தயிர் சேர்த்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆனில் வச்சுக்கூடாதுங்க. அந்த மசாலா ஒரு சூட்லேயே வந்து இந்த தயிர் வந்து பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி வந்து பிளெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சூப்பராக நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்போதும் சில பேர் வந்து இதை தயிர் சேர்த்த பிறகும் கொதிக்க விடுவாங்க லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மோர் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடக்கூடாது. இதே நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி போட்டிருப்பேன், பச்சை மோர் குழம்புன்னு சொல்லிட்டு. அதுவும் சௌராஷ்டிரா ரெசிபி தான். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணேன். அதில் அந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் லைட்டாக கொதி விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நான் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கும் இந்த மோர் குழம்புக்கும் இந்த ட்ரெடிஷ்னலான மோர் குழம்புக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதோட அரைப்பு எல்லாமே வேறு. ஸோ அதனால் வந்து அது மாதிரி பண்ணணும். இது மாதிரி பண்ணணும். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ நான் வந்து இது கூட வந்து ஒரு காரசாரமாக ஏதாவது பொரியலோ இல்லை வடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிசல் ஸ்ப்ரவுட்ஸ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக நம்மளோட மோர் குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு நல்லா திக்காயிடுங்க. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவும் நீங்கள் ஊற்றுற தயிரோட அளவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி பார்த்ததில் நல்ல ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஹோட்டல் ஸ்டைல் மோர் குழம்பு மாதிரியே செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டும் பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க.
ரெகுலர் மோர் குழம்பு விட இது வந்து சௌராஷ்டிரா ஸ்டைல் மோர் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காரமும் இருந்துச்சு. அதாவது காரம்னா வந்து வரமிளகா காரம் கிடையாது, இதில் ஃபுல்லாக நம்ம மிளகு காரம் இஞ்சி காரம் தான் சேர்த்துருக்கோம். அந்த காரத்தோட டேஸ்ட்டே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெசிபீஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.